ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். யோபுவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பில்தாத் என்று சொல்லக்கூடிய யோபுவினுடைய நண்பன் யோபோடு பேசும்பொழுது இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை. அவர் சொன்ன வார்த்தையினுடைய கருத்தை பாருங்கள். ஆண்டவரை நான் உத்தமமாக பின்பற்றுவேனே என்றால் ஆண்டவரால் நான் வெறுக்கப்படுகிறவன் அல்ல, ஆண்டவர் என்னை வெறுக்கிறவரும் அல்ல. இப்போ இந்த யோபியனுடைய நிலைமையை பார்த்து ஆண்டவர் உன்னை வெறுத்துட்டாரு அப்படிங்கிற அர்த்தத்தில் அவன் பேசுகிறான். ஆனால் நான் உத்தமனாய், இந்த யோபியனுடைய சம்பவமே ஆண்டவர் யோபுவை சோதிப்பதற்கு இடம் கொடுத்தார், அவ்வளோதான். அவன் தப்பு பண்ணனா அதனால் தண்டனை என்பது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். உத்தமனை ஆண்டவர் வெறுக்கிறவர் அல்ல. அதே நேரத்தில் பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. நான் பொல்லாதவனாக இருக்கிறேன், அதனால் அப்படி செஞ்சிருந்தேன், இப்படி செஞ்சிருவேன். நோ, ஆண்டவருடைய ஆதரவு அவர்களுக்கு இல்லை. நான் உத்தமனாக இருந்தால் ஆண்டவரால் நேசிக்கிறவனாக இருப்பேன். நான் பொல்லாதவனாக இருந்தால் ஆண்டவர் எனக்கு கை கொடுப்பதில்லை என்பதை நம்முடைய சிந்தைகளிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கி இந்த பொல்லாதவர்களாக இருக்கிறவர்கள் எல்லாம் தாங்கள் நினைத்த காரியங்கள் நடந்துவிட்டது என்று எண்ணின உடனே மகா மேன்மையான எண்ணங்களோடு அவர்கள் தங்களையே உயர்வாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள். ஒரு நாள் வரும், நாம் கைவிடப்படக்கூடிய நிலை நமக்கு வரும். ஐயோ, நான் இவ்வளோ தூரத்துக்கு கீழான நிலைக்கு ஆளாகி விட்டேனே என்கிற எண்ணங்கள் வரக்கூடிய அளவில் காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். கவனத்தோடு நம்ம செயல்படுவோமா? நல்ல ஆண்டவரே, உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. கவனமாக வாழ நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.